வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. முருங்கைக்காயை சாம்பார், அவியல் போன்ற உணவுகளில் சேர்த்துக்கொள்வதோடு அதனை சூப் செஞ்சு குடிக்கிறது அப்படின்றது அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களையுமே உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு வழிவகுக்குங்க. முருங்கைக்காயில் அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள், அதாவது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இரும்பு சத்து உள்ளிட்ட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இவை அனைத்தும் ஒன்றிணைந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளுக்கு அபார வலிமையினை கொடுப்பதற்கு முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து, அயன் அதெல்லாமே மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு தடுக்குது. எலும்புகளினுடைய அடர்த்தியை, அதாவது போன் டென்சிட்டியை அதிகரித்து எலும்பை பலப்படுத்துக்குதுங்க. அப்போ எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை முருங்கைக்காய் கொடுக்கறதால எலும்புகள் நமக்கு வலிமை ஆயிடுது. அப்போ நம்ம கீழே விழுந்தா கூட நமக்கு எலும்புகள் அதாவது சின்னதாக நம்ம கீழே விழுந்துட்டா, பெருசாக நம்ம கீழே விழுந்துட்டா கூட எலும்புகள் நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக அந்த விரிசல் எதுவும் விடாது. எலும்புகள் கிராக் எல்லாம் ஆகாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் வயதான காலங்களில் கூட பேலன்ஸ் தடுமாறாமல், கை கால் வலி ஏற்படாமல், முதுகு வலி, மூட்டு வலி எல்லாம் ஏற்படாமல், ஸோ இடுப்பு வலி எல்லாம் இல்லாமல் எலும்புகளுக்கு அபார வலிமை கொடுத்து நம்ம செயல்படணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம முருங்கைக்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு முருங்கைக்காய் ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். கணையத்தினுடைய அந்த பேன்கிரியாசிஸினுடைய செயல்பாட்டை தூண்டி இன்சுலினுடைய சுரப்பை மேம்படுத்துவதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கக்கூடிய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும், உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு ஃபியூச்சரில் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவோ அல்லது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோனை சுரக்க வைக்கும். அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும். ஒருவேளை உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருந்தாலும் அதையுமே கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முருங்கைக்காய் இம்யூனிட்டி பூஸ்டராக உங்களுக்கு செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இவை அனைத்தும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துதுங்க. அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல் மற்றும் தொண்டை தொற்று நோய் அது மாதிரிலாம் எதுவுமே நமக்கு இருக்காது. தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. இந்த மாதிரி பொதுவான பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம அந்த பெற்றுக்கொள்வதன் மூலமாக எந்த விதமான புதிதான ஒரு நோய் கிருமிகளும் நம்மை தாக்கி புதிதான ஒரு நோய் நமக்கு ஏற்படாது. அதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்திக் கொள்ளணும். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்பதான் எந்த விதமான ஒரு நோய் கிருமியை நம்மை தாக்காதுங்க இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ஆற்றலை நீங்கள் பெறணும் அப்படின்னா முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல், அந்த கான்ஸ்டிபேஷன்லாம் வராமல் தடுக்குது. அதே போல் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் மற்றும் வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸ் தொல்லைகளுமே குணப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்று போக்கு, அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண், கேஸ் தொல்லை, அசிடிட்டி, இது மாதிரி எதுவுமே முருங்கைக்காய் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இருக்கவே இருக்காது. ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம். செரிமான மண்டலத்தையும் நம்மளால் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டதால தான். ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் கட் பண்ணிவிட்டு வளமான நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முருங்கைக்காய் போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக நீங்கள் இருப்பீங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, ஸோ அந்த அயன் மற்றும் ஃபோலிக் அமிலம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை வேகமாக உயர்த்தும். இதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் போது ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்தத்தில் வந்து ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து உங்களுக்கு எப்போ குறையும்னா இரும்புச்சத்து குறையும் போது குறையும். ஸோ ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு போகும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறையும் போது என்ன ஆகும்னா உடலுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. இதனால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு தென்படும். இந்த அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இப்போ இது வந்து நம்ம விடுபடணும்னா இரும்புச்சத்து பெற்றுக்கொள்ளணும். ஸோ நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டு இரும்புச்சத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஃபோலிக் அமிலமும் அதில் இருக்குது. ஸோ ரத்தத்தில் சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதுல நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மயக்கம், சோர்வு, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ரத்த அழுத்தம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தெல்லாம் பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த நாளங்களில் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகள் படிவதை உங்களுக்கு முன்னாடியே தடுக்கும். எல்டிஎல் அப்படின்னு அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தாலுமே அதை வந்து குறைத்து வெளியேற்றிவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தையுமே பொட்டாசியம் சத்து நமக்கு முருங்கைக்காயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ ஏன் பொட்டாசியம் சத்து பிபியை கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் கொழுப்பை கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்ததுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய ரத்த நாளங்கள் மூலமாக இதயத்துக்கு வந்து செல்லாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிபி ப்ராப்ளம்னா என்னன்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் இறுக்கமாக காணப்படுவது. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த உடல் ரத்த நாளங்களில் நமக்கு வந்து கொழுப்பு படிவுகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொழுப்பு படிவுகளோ ரத்த நாளங்கள் இறுக்கங்களாகவோ இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் எப்படி நம்மளுடைய இதயத்துக்கு சீரான நிலை கிடைக்கும்? ஸோ அது வந்து ஒரு சந்தேகம் தான். அப்போ கிடைக்காம போகலாம். அதனால தான் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அபாயம் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை எப்போதுமே சீராக கொடுத்து கொண்டே இருக்கணும். இதய தசைகளை எல்லாம் வலுப்படுத்திக்கணும்னா முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய விட்டமின்கள் முருங்கைக்காயில் நிறைந்திருக்கு. இதனால நரம்பு தளர்ச்சியை வந்து நமக்கு நீக்கி கை கால்களில் நடுக்கம் ஏற்படுவது அல்லது மறதி போன்ற பிரச்சனைகள் வருவது இதெல்லாமே நமக்கு வந்து குணப்படுத்துறதுக்கும் தடுக்கிறதுக்கும் முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். மூளையினுடைய செல்களும் இதன் மூலமாக நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஞாபக சக்தியை வந்து தூண்டுக்கொள்ளலாம். அப்போ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயப்பட்டு செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். ஸோ நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக வந்து மூளை வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக கூர்மையான கண் பார்வையாக இருக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் வந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் நிறைந்திருக்குங்க இல்லையா? இதனால இது கண் பார்வை திறனை நமக்கு மேம்படுத்துது. மாலை கண் நோயெல்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்கும். மாகுல டீஜெனரேஷன், அதாவது அப்புறம் கேட்ராக்ட் ஏற்படுவது, அதாவது கண்புரை ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, இது எதுவுமே இல்லாமல் கண் கருவிழி ஆகியவற்றினுடைய நலனை வந்து முருங்கைக்காய் உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதனால் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ முருங்கைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று அதிகமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெறுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.